Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். என்ன பவர்ஃபுல் வேர்ட்ஸ் பாருங்க. மாம்ச சிந்தைன்னு ஒன்று இருக்கான், சிந்தையை பற்றி பேசுறாரு. மாம்ச சிந்தைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆவியின் சிந்தைன்னு இருக்குது. மாம்ச சிந்தை உடையவர்கள் என்ன பண்றாங்களா? மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். மரணம்னா சும்மா உளுந்து செத்துறது மரணம் இல்லை. உளுந்து செத்துட்டா கூட பரவாயில்ல, கதை முடிஞ்சிடும். உளுந்து செத்துறது மரணம் இல்லை. மரணம்னு சொன்னா எல்லா தீங்கு, எல்லா தீமை, எல்லா கெட்ட காரியங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆதாமை பார்த்து தேவன் சொன்னார், நீ அந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்னார். உளுந்து செத்துடலாம். 900 and some years இருந்தான் அதுக்கப்புறம். ஆனால் இருந்த என்ன பிரயோஜனம்? இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. சபிக்கப்பட்டவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இல்லை. அதுதான் மரணம். மரணம் என்கிறது ஏதோ நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற இது இல்லை. மரணம்ங்கிறது ஒரு மனுஷன் எந்த நன்மையும் அனுபவிக்க முடியாமல் எல்லா தீமையும் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதான் மரணம். மாம்ச சிந்தை மரணத்தை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது. ஆவியின் சிந்தை என்ன பண்ணுகிறது? ஜீவனும் சமாதானம். மரணத்துக்கு ஆப்போசிட் ஜீவன். ஜீவன்னா எல்லா நன்மைகளும், வெறும் உயிர் இல்லை, எல்லா நன்மைகளும். அப்ப மாம்ச சிந்தை, கார்னல் மைண்டு என்னத்தை உண்டாக்குகிறது? மரணத்தை உண்டாக்குகிறது, எல்லா கெட்டதையும் பிறப்பிக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை, ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்னத்தை உண்டாக்குகிறது? நல்லவைகள் எல்லாம் உண்டாக்குகிறது. மாம்ச சிந்தை தரித்திரத்தை உண்டாக்குகிறது. மாம்ச சிந்தை பயத்தை உண்டாக்குகிறது. மாம்ச சிந்தை இல்லாமை, பற்றாக்குறை, குறைவுகளை கொண்டு வருகிறது. ஆவியின் சிந்தை ஜீவனாயிருக்கிறது. அது செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதாவது இந்த மாம்ச சிந்தை, இந்த உலக பிரகாரமான சிந்தை, பரமபிதா நடாத நாற்று உள்ள இருந்துகிட்டு என்னைக்கு பாரம்பரியமும் மற்ற அப்படிப்பட்ட வேத வசனத்திலிருந்து உண்டாகாத எண்ணங்களும் நம்ம ஆட்கொள்ளுகிறதோ, அதெல்லாம் உள்ள இருந்துகிட்டு நமக்கு வேலை செய்துட்டு இருக்கிறதோ, நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், போய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், போய் சபைக்கு போகலாம், வரலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் அது தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுள் ஒன்று சொன்னா அது ஆப்போசிட்டா, அதுக்கு நேர்மாறாக அது சொல்லுகிறது. அதான் பாருங்க, பரிசேயர்லாம் இயேசு சொன்னதை வச்சு அப்செட் ஆயிட்டாங்க. இயேசு என்ன தப்பாவா சொன்னாரு? இயேசு நல்ல காரியங்களை போதிக்கிறாரு. ஆனா பரிசேயன் அப்செட் ஆகிறான். இல்ல ஏன்? அது தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது, சத்தியத்தை பகைக்கும், சத்தியத்தை எதிர்க்கும். அதனால பாருங்க, நிறைய பேருடைய உள்ளங்கள் அந்த நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பரமபிதான் நடாத நாற்றுகள், குறிப்பா அந்த செழிப்புன்னு வர்ற காரியத்தில், வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வர்ற காரியத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறபடினாலதான் அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றதை நிர்ணயிக்க போறது ரொம்ப முக்கியம். அது முக்கியம் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு முக்கியம், நான் எப்படி வாழ்றேன் போன்றது முக்கியம் எனக்கு. இந்த எண்ணங்களை மாத்தினோம்னா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், புது வாழ்க்கை ஆரம்பிக்கும். யாருக்குமே ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும், எண்ணங்களை மாற்றினோம் என்றால். இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய கூட பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாய் ஆயிற்று சொல்றாரு. கொரிந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னன்றாரு, இவங்கள
குழந்தைகள்ன்றார். நீங்களா குழந்தைகள். வளர்ந்தவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேச முடியல, உங்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேச வேண்டியதாக இருக்கின்றார். ஏன் குழந்தைகள்ன்றார்? நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதம் பேதம் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இந்த மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவாங்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்பு, சில மொழிபெயர்ப்பு இப்படி வருது, ஆர் ye not behaving as mere men. mere men, mere menனா வெறும் சாதாரண மனுஷரை போல அல்லவா நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வெறும் சாதாரண மனுஷரை போல இருக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. we are not supposed to be mere men, we are supposed to be extraordinary men. நாம் அற்புதமான மனுஷர்களாக இருக்கும்படியாக புதிய சிருஷ்டிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மியர் மென்னா இருக்கும்படியாக இல்லை. ஏதோ சும்மா எல்லா மனுஷரை போல நம்மளும் ஒரு மனுஷர், பக்கத்து வீட்டுக்காரனை போலயே நானும் அப்படின்னு கிடையாது. நாம விசேஷமானவர்களாக, எக்ஸ்ட்ராடினரி பீப்புளாக, ரொம்ப அசாதாரணமானவர்களாக அப்படி இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள். ரட்சிப்புன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? எல்லாரும் போலவே நீங்களும் அப்படின்னா ரட்சிப்பு எதுக்கு? அதுக்கு ஒரு ரட்சிப்பு தேவையே கிடையாது. மியர் மென்னா இருக்கக்கூடாது. பாருங்க, மியர் மென்னா வெறும் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். அப்படி இருக்கிறீர்கள் அப்படின்றார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, ஆவியை பெற்ற விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, வெறும் சாதாரண மனுஷரை போல இருக்கிறீங்க நீங்க. இயேசு அறியாத மனுஷர்கள், ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் அவளை போல இருக்கிறீங்க. ஏன்னா அவங்கள மாதிரியே நடந்துக்கிறீங்க, அவங்கள மாதிரியே இருக்கிறீங்க. ஆகவேதான் நீங்கள் குழந்தைகள்ன்றாரு. ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்கிறார். அப்ப நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், இல்ல மாம்சத்துக்குரியவர்களா இருக்கலாம். விசுவாசிகளை சொல்றேன், விசுவாசிகள் கூட ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா? ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வெளியே வரணும். இந்த பரமபிதா நடுகிற நாற்றுகள் உள்ளே செல்ல வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். இந்த இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே மனுஷன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவை மட்டும் மாற்றி பாருங்க, அற்புதமான அதிசயமான ஒரு வாழ்க்கை உருவாகும். இந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யம்ன்றது அப்பதான் பார்ப்பீங்க. இருதயத்தை ரெடி பண்ணுங்க, அதுக்காக எண்ணங்களை ரெடி பண்ணுங்க, சிந்தையை ரெடி பண்ணுங்க. நீங்கள் எண்ணுகிற காரியங்களை மாற்றுங்கள். அப்பொழுது வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக உருவாகும். இப்போ இன்னொரு வசனத்துக்கு போவோம். எந்த அளவுக்கு மாறும் வாழ்க்கை, எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறக்கூடும் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம், நீங்க எந்த அளவுக்கு அதை புரட்சிகரமான விதத்தில் மாற்றி அமைக்க முடியும் உங்களால, எந்த அளவுக்கு மாறுதல் சாத்தியம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால அதுக்குரிய பின்னணியை சொல்றேன். பாபிலோனிய சிறை இருப்பில் இவர்கள்லாம் இருக்கிறார்கள். தேவனை விட்டு தூரமா போனதுனால, கீழ்ப்படியாமற் போனதுனால, தேவனை பின்பற்றாதனால இவர்களுக்கு வந்த காரியம் இது. இது தேவன் இவர்களுக்கு பண்ணல, இவர்கள் தங்கள் மீது வரவழைத்துக் கொண்டார்கள். தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க. சிறை இருப்பில் கொண்டு போகப்பட்டார்கள். அவருடைய வீடுகள், நிலங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அவருடைய பட்டணங்கள், மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, நாசமாகி போய்விட்டது. சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போய் பல வருஷங்கள் அங்கே சிறை இருப்பில் செலவழிக்கிறார்கள். அங்கே செலவழிக்கும் போது தான் அப்போதான் கர்த்தருடைய அருமை தெரியுது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த பாபிலோனியர் சொல்கிறாரலாம், உங்கள் பாட்டு ஒன்று பாடுங்கன்னு. ஏன்னா இவங்க பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. கர்த்தருடைய மக்கள்னால் பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும். உங்கள் பாட்டு, உங்கள் ஊர் பாட்டு கொஞ்சம் பாடுங்கன்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹவு கேன் வி சிங் த லார்ட் சாங் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட். எப்படி அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாடலை நாங்கள் எப்படி பாட்டு வரமாட்டேங்குதியான்றாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், என்னுடைய நிலம் மாறி போச்சு, ஒரு ஆசீர்வாதமான நிலையில் இல்லை. எப்படி கர்த்தருடைய பாட்டை சந்தோஷமாக நாங்கள் பாடுறது? ஆடி பாடுறவங்க, அவங்க நடனமாடி பாட்டு பாடுறவங்க. இஸ்ரவேல் மக்கள் கையெல்லாம் கோத்துக்கிட்டு ஆடி ஈடி பாடி அந்த மாதிரி ஆராதிக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க, எப்படி ஆண்டவருடைய பாட்டை இந்த அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது, எங்கள் நிலைமை மாறிடுச்சு, கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அங்கே உணர்றாங்க.
அங்க அவங்களுக்கு கர்த்தரை எண்ணி பார்க்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சொல்றாரு, பரவாயில்ல, உன்னை திருப்பியும் கொண்டு போய் உன்னை நான் திருப்பியும் ஸ்தாபிக்கிறேன், திருப்பி எல்லாத்தையும் சரி பண்றேன். இத்தனை வருஷம் நஷ்டமா போச்சு, நிலங்கள் எல்லாம் பாழா போச்சு, வீடெல்லாம் பாழா போச்சு, எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பொருளாதார பின்னடைவு, எவ்வளவோ கஷ்டம். இத்தனை வருஷத்தினுடைய நஷ்டத்தை எப்படி சரி பண்ண போறோம்? நம்ம திரும்ப போய் நம்ம திரும்ப நிலத்தை எடுத்து திரும்ப உழுது திரும்ப விதைச்சு திரும்ப எப்ப அறுத்து, இத்தனை வருஷம் சம்பாதிக்காம விட்டுட்டோமே, அதெல்லாம் என்ன ஆகுறது? இத்தனை வருஷம் நம்ம ஒழுங்கா இருந்து சம்பாதிச்சிருந்தா இந்நேரம் எங்க போயிருப்போம், இந்நேரம் எப்படி இருந்திருப்போம், எவ்வளவு செழிப்பா இருந்திருப்போம், எல்லாம் யோசித்து பாக்குறாங்க. அதெல்லாம் கேட்சப் பண்ண முடியுமா? அந்த நிலைக்கு நம்ம வர முடியுமா? இவ்வளவு வருஷம் வீணாய் போச்சே, எல்லாம் நஷ்டமாய் போச்சே, எல்லாம் போச்சே, இனிமே போய் பில்டப் பண்ண முடியுமா ஒரு லைஃபை? இப்போ ஒரு வாழ்க்கையை நம்ம உண்டாக்க முடியுமா? நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ண முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, அதை பற்றி நீ பயப்படாத, நீ இப்போ என்ன நோக்கி பார்த்துருக்கிற, எங்கிட்ட திரும்பி வந்திருக்கிற, நான் உனக்கு இப்போ என்ன செய்யறேன்னு பாருன்றாரு. எப்படி இப்போ நான் வேலை செய்யறேன்னு பாரு, எப்படி இந்த வாழ்க்கை இருக்குதுன்னு பாருன்றாரு. சொல்றாரு, இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பைபிள் கொஞ்சம் பிக்சர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, அப்படியே படம் போல லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, ரொம்ப பவர்ஃபுல் லாங்குவேஜ். அதனால இது கொஞ்சம் ஆழமா போய் தான் பார்க்கணும். இதை மேலோட்டமா படிச்சா விளங்காது, சிலர் அப்படியே படிச்சுட்டே போயிடுவாங்க, என்னென்ன விளங்காது. என்ன சொல்லுகிறது? உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்துன்னு இருக்குது. தமிழ்ல சில நேரத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில காரியங்கள் நல்லா வரமாட்டேங்குது. தொடர்ந்து பிடித்துன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல ஓவர்டேக் என்று வருகிறது. அதாவது உழுகிறவன் அறுக்கிறவனை ஓவர்டேக் பண்ணிடுறானா, உழுகிறவன் அறுக்கிறவனை ஓவர்டேக் பண்ணிடுறான். திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனை ஓவர்டேக் பண்ணிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உழுகிறது விதைக்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அறுக்கிறதுக்கு இன்னொரு சீசன் இருக்குது இல்லையா? விதைக்கிற சீசன்ல உழுது விதைச்சி எல்லாம் பண்றாங்க, அந்த வேலை நடக்குது. அறுக்கிற சீசன்ல அறுக்கிற வேலை நடக்குது, அப்படிதானே பொதுவா. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? அவர் சொல்றாரு, ஒரு காலம் வருது, அது எப்படி இருக்க போகுதுன்னா, நான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்க போறீங்கன்னா, உழுகிறவன் அறுக்கிறவனை ஓவர்டேக் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உழுகிறவன் உழுகிறதுக்கு வந்துட்டான் நிலத்துக்கு, ஏன்னா விதைக்கிற சீசன் வந்துருச்சு. இப்போ உழுகணும், விதைக்கணும், நிலத்தை ரெடி பண்ணணும், விதைக்கணும், அந்த சீசன் வந்துருக்கு. அவன் விதைக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டான், உழுது விதைக்கிறதுக்கு. பார்த்தா அறுக்கிறவன் இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னையா இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டா அவன் சொல்றான், ஐயோ இந்த அறுவடை அவ்வளோ பெரிய அறுவடையா இருக்குது, அறுக்கிறேன் 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 முடிய மாட்டேங்குது. அப்போல இருந்து இப்போ சீசனே முடிஞ்சு போச்சு, நான் அறுத்துக்கிட்டே இருக்கிறேன். அன்எண்டிங் சீசன், இது முடியாத சீசனா இருக்குது, இது போய்கிட்டே இருக்குது. அறுக்கிறேன் அறுக்கிறேன் அறுக்கிறேன், இந்த அறுப்புக்கு முடிவே இல்லையே, அறுத்து கொண்டே இருக்கிறேன்றான். அப்ப நான் எப்ப உழுவுறது? நீ இது உழாத, இன்னும் அறுக்கிற வேலையே நிறைய இருக்குது. அது என்னத்துக்கு அப்படி சொல்றாருன்னா, அவ்வளவு பெரிய ஒரு அபார அறுவடையை தருவாராம். அதாவது ஏற்பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், பின்னடைவுகள் எல்லாத்தையும் டக்குன்னு சரி பண்றதுக்கு நான் வச்சிருக்கேன் வைத்தியம்ன்றாரு. எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிறதுக்கு நான் வச்சிருக்கேன். என்ன நடக்கும்? இந்த விதைப்பு அறுப்புல, சாதாரண விதைப்பு அறுப்புங்கிறது தான் பிரமாணம், அதுதான் வச்சிருக்கிறார், பெருக்கத்தின் பிரமாணமாக வச்சிருக்கிறாரு. அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அந்த விதைப்பின் அறுப்பின் பிரமாணமே ஒரு பெரிய அதிசய பிரமாணமாக மாறுகிறது. அதுலயே ஒரு பெரிய அதிசயம், அற்புதம், இயற்கைக்கு மேலான ஒரு காரியம் நடக்குது. அறுவடை அவ்வளோ பெருசா இருக்குது, அவ்வளோ அபாரமா இருக்குது, அவ்வளோ அதிகமா இருக்குது. அறுக்கிற சீசன் முழுக்க அறுத்து, உழுகிற சீசன் வந்துருச்சு, இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறாம, அந்த அளவுக்கு அதிகமாய் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அறுவடையை பார்த்திருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு அறுவடையின் சீசன் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்ததில்லை பாருங்க, இன்னும் நிறைய அதிசயங்களை பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை பார்த்ததில்லை. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சீசனை, ஒரு அன்எண்டிங் சீசன் ஆஃப் பிளெஸிங் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். முடிவில்லாத ஆசீர்வாதத்தின் காலத்தை நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி தர முடியும். அந்த ஆசீர்வாதத்துக்கு முடிவே இல்லை.
அறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உழுகிறவன் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னும் அறுக்கிற வேலையே முடியல. அவ்வளோ பெரிய அறுவடை. அப்படிப்பட்ட ஒரு அறுவடை வரும்போது நீங்கள் பட்ட நஷ்டங்கள், ரிசெஷனில் அடிபட்டது, கொண்டது, நஷ்டத்தில் போனது, கஷ்டத்தில் போனது எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். எல்லாம் கேட்சப் பண்ணிடுவீங்க. அப்படியே கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கேட்சப் பண்றதுக்கு உதவி பண்றேன். இழந்து போனதெல்லாம் நீ திரும்ப பெறுவதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறக்கிற அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய கஷ்டமெல்லாம் எங்க போச்சுன்னு நீ யோசித்து கூட பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு அறுவடை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட அறுவடை பாசிபிள்னு? வேதத்திலே பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சத்தில் இருந்தாங்க. ஏன்னா எனிமி, விரோதி இராணுவம் வந்து முற்றுகையிட்டு விட்டது. அவங்கள வெளியே போக முடியல, கொடுக்க முடியல, வாங்க முடியல, விதைக்க முடியல, அறுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, முடங்கி கிடக்கிறார்கள். பஞ்சம், பசி, பட்னி. அந்த நேரத்தில் ஒரு 4 குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே போனால் பஞ்சமாக இருக்குது, சரி விரோதிக்கிட்டேயாவது போவோம், அவனாவது 2 ரொட்டி துண்டு போடுவான் நமக்கு, இல்லைன்னா நம்மளை சாக அடிச்சிருவான், பரவாயில்ல எப்படி இருந்தாலும் சாக போகிறோம் பசியில், ரிஸ்க் எடுத்து போவோம்னு சொல்லி போகிறாங்க. போனால் இந்த 4 பேர் போகிறப்ப கர்த்தர் என்ன பண்ணார், அந்த காலத்திலே கர்த்தர் பாருங்கள் ஸ்டீரியோஃபோனிக்கு எஃபெக்ட்லாம் வச்சுருந்தார். சரவுண்டு சவுண்டு எல்லாம் கொடுத்து இந்த 4 பேர் போகிறத வந்து பல லட்சம் இராணுவ வீரர்கள், ரதங்கள், குதிரைகள்லாம் வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தாரு. அங்கே இருந்த இந்த முற்றுகையிட்டு இருந்த இந்த விரோதியினுடைய இராணுவம், அவர்கள் திடீர்னு எந்திரிச்ச உடனே சவுண்டு பயங்கரமாக இருக்குது. என்னன்னா இந்த 4 குஷ்ரோகி நடந்து வர்றான், துவரக்கு முருகன் நடந்து வர்றான். இவன் காதில் கேட்குறது வேற மாதிரி கேட்குது. பெரிய இராணுவம் வருது. நினச்சிட்டான், ஐயையோ இந்த ராஜா போய் ராவோட ராவா மற்ற ராஜாங்களெல்லாம் திரட்டி கொண்டு வந்து போல இருக்கு, ஒரு 10-15 ராஜா சேர்ந்து வர்றாங்க போல இருக்கு நம்மளை அடிக்கிறதுக்குன்னு சொல்லி எந்திரிச்சு ஒன்றுத்தையும் எடுக்காம அவசரமாக தலைதெறிக்க ஓடி போயிட்டாங்கல்லாம். டென்ட் எல்லாம் அப்படியே இருக்குது, வெள்ளி பொண்ணெல்லாம் அப்படியே இருக்குது, சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது, கொண்டு வந்த பொருள்கள், ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, ஓடியே போயிட்டாங்க. இந்த 4 குஷ்டரோகிங்க வந்து பார்க்குறாங்க, சாப்பாடுக்கு பாடலாம் எக்கச்சக்கமாக இருக்கு, இவன் என்றைக்கும் சாப்பிடாத அளவுக்கு சாப்பிட்றான், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு, சரி நம்மளுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ, நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து கொண்டு போய் சேர்த்து வைக்கிறான். எத்தனை நாளைக்கு தான் சேர்த்து வைக்கிறது, கெட்டு போயிடுமே. அப்புறம் யோசிக்கிறான், சரி இது ஆகாது, ஏன்னா ரொம்ப டூ மச் பிளஸ்ஸிங்காக இருக்குது, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பிளஸ்ஸிங், அதனால நம்ம ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சிடுவோம், ஜனங்க வந்து சாப்பிட்டு மீதின்னு சொல்லி தகவலுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க வர்றாங்க, வேத வசனத்தில் சொல்லி இருக்குது, அவங்க வந்து இதெல்லாம் அள்ளுறதுக்கே 3 நாள் ஆச்சுன்னு. என்ன பண்ணுறதுக்கு? விட்டுட்டு போனதை எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. அவ்வளோ விட்டுட்டு போயிருக்கிறான். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம்னு? இவங்க என்ன யுத்தமாக பண்ணாங்க? ஒரு நாள் கூட யுத்தம் பண்ணல, ஒரு யூனிஃபார்ம் கூட மாட்டல, ஒரு வாழை கூட எடுக்கல, ஒன்றும் பண்ணல. வீட்டிலேருந்து வந்து அள்ளுறது பெரிய வேலையா? கஷ்டப்பட்டு 3 நாள் அள்ளி எல்லாத்தையும் எடுத்து, வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகிறாங்க. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். பஞ்சம், நேற்று வரைக்கும் பஞ்சம், இன்னைக்கு ஒரே நாளில் விஷயம் மாறி போச்சு. இன்னொரு தடவை அந்த மாதிரி தான் நடந்து 24 மணி நேரத்தில் விஷயத்தை மாத்திரன்றார் கர்த்தர். 24 மணி நேரத்தில் கோதுமை, வார்கோதுமை இவ்வளோ சீப்பாக கிடைக்கும்ன்றார். கிடைக்குது பாருங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும். கர்த்தர் அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆகவே நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தினா அதுக்கு ரெடி ஆயிடலாம். நம்ம இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், எதிர்பார்க்கணும். அப்படி நிச்சயமா நடக்கும். நிறைய பேருக்கு இப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லைன்ற ஒரு எண்ணம், அதனால தான் நடக்கல. ஹலோ, அது நடக்கவே நடக்காது, இது நடக்கவே நடக்காது, அப்படி நடக்கவே நடக்காது, இப்படி நடக்கவே நடக்காது. எப்படி நடக்காதுன்றதுல இவங்க பெரிய எக்ஸ்பர்ட். எப்படியெல்லாம் நடக்காதுன்றதுல நான் சொல்லுகிறேன், கர்த்தர் 1000 வழிகளை வச்சிருக்கிறாரு. நான் கற்றது அதுதான். வழியே இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் 1000 வழியில வச்சிருக்கிறாரு. நடக்கும், எப்படியோ நடக்கும். எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா எப்படியோ. என்கிட்ட சிலர் கேட்பாங்க, எப்படிங்க நடக்கும்? எப்படியோ நடக்கும். ஆனா
எப்படி நடக்கும்னு எனக்கே தெரியல, ஆனா அது அப்படி நடக்கும். ஏனென்றால் நான் நிறைய பார்த்துட்டேன். அப்படி நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்புறம் பாருங்க, உழுகிறவன் அறுக்கிறவனை ஓவர்டேக் பண்றானா. அது மட்டும் இல்ல, திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன் விதைக்கிறவனை ஓவர்டேக் பண்ணுகிறானா. திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன்னா திராட்சை பழங்களை மிதிச்சு ஜூஸ் உண்டு பண்றான், ஜூஸ் மேக்கர். இப்பெல்லாம் ஜூஸ் மிஷின்ல போட்டு பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் அவனுக்கு ஆலை ஆடுற ஆட்கள் இருக்காங்க, அதை மிதிச்சு கிதிச்சு கொண்டு அந்த ஜூஸை உண்டு பண்றவங்க. இப்படி பண்ற ஆட்கள் ஆலை ஆடுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன் விதைக்கிறவனை ஓவர்டேக் பண்றானா. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. திராட்சை பழம் ஒரு இடத்துல வாசித்தேன் நான், கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுமா நல்ல திராட்சை பழங்கள் வர்றதுக்கு. நல்ல ரசத்தை கொடுக்கக்கூடிய திராட்சை பழத்தை வளர்த்து உருவாகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுன்றாங்க. 7-8 வருஷம் ஆகுன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு திராட்சை பழத்தை கொண்டு வர்றதுக்கு. 7-8 வருஷம் காத்து கிடக்கணுமா. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் காத்து கிடத்தாதான் நல்ல ஜூஸ் கிடைக்குமா. அப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப லாங் பீரியட். இது ரிசல்ட் வரணும்னா ரொம்ப லாங் பீரியட் வெயிட் பண்ணும் போல இருக்குது. இங்க என்ன சொல்லி இருக்குது? திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்கிறவன் இப்பதான் விதைச்சிருக்கிறான், ஆலை ஆடுறவன் பின்னாலேயே வந்துட்டான். ஏன்னா பழம் ரெடியா இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? இன்னும் விளங்கலன்னு நினைக்கிறேன். இப்பதான் விதைச்சிருக்கிறான், அதுக்குள்ள வந்துருச்சு. விதைச்சு இப்பதான் விதைச்சாச்சு, அதுக்குள்ள எத்தனையோ வருஷம் பொறுத்து வர வேண்டியது, எத்தனையோ மாசம் பொறுத்து வர வேண்டியது உடனே வந்துடுச்சு. ஆலை ஆடுறவன் பின்னாலே நிக்கிறான் ரெடியா. ஏன்னா அவன் ஜூஸ் பண்றதுக்கு ரெடியா வந்துட்டான். இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்க 10 வருஷம் ஆகும்னு. 10 நிமிஷத்துல கர்த்தர் பண்ண முடியும். கர்த்தர் 10 நிமிஷத்துல பண்ண முடியும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதமானவராய் இருக்கிறார். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். துரிதமாய் சீக்கிரமாய் ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பாருங்க, பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும். பர்வதங்கள் திராட்சரசமா வடிகிறதுனா, பர்வதம்னா மவுண்டன்ஸ், மலைகள். அங்கே எது திராட்சரசம்? அங்கே ஒன்றும் விளையாது. அது கற்பாறையான இடம், ரொம்ப டிஃபிகல்ட் டெரெயின். அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். அங்கே எங்கே திராட்சரசம் வடிகிறது? அங்கே திராட்சரசம் வடிகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி ஆக்குவேன்றார். நான் கர்த்தர் என்ன சொல்றார்? நான் அப்படி ஆக்கி தர்றேன். பர்வதங்களில் திராட்சரசம் வடியன்றார். கஷ்டமான இடத்துல சுலபமாய் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துவேன்றார். ரிசெஷன் போன்ற காரியங்கள்லாம் இந்த மவுண்டன் பர்வதங்களை போல இருக்கிறது. கஷ்டமான இடம், செழிப்பதற்கு கஷ்டம், உருப்படுறது கஷ்டம், மேலே வர்றது கஷ்டம், அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம்ன்றாங்களே, அப்படிப்பட்ட இடம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கும்போது அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுகிறார். கஷ்டமான இடத்துல உங்களை செழிக்க பண்ணுகிறார். எந்த இடம்ன்றது பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரா? நீங்க கர்த்தரை முன்னிட்டு செய்றீங்களா காரியங்களை? அப்ப நீங்க செய்யற காரியங்கள்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். அடுத்தது பாருங்க, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். மேடுகள்னா ஆப்போசிஷன்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ். வாழ்க்கையில் ஏற்படுகிற இடையூறுகள், நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு பாருங்க. தடையா நிறைய காரியங்கள் இருக்குது. அவைகள் எல்லாம் என்ன ஆயிடுமா? கரைஞ்சு போயிடும். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்குது, ஹில்ஸ் வில் மெல்ட் அப்படின்னு இருக்குது. அப்படியே உங்க முன்னால் அப்படியே மெல்ட் ஆயிடும்ன்றார். உங்களை எதிர்த்து நிற்கிற இடையூறாக இருக்கிற சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு முன்னால் என்ன ஆயிடும்? மெல்ட் ஆகி போயிடும். அப்படியே உருகி போயிடும் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உங்களுடைய இழப்புகள், நஷ்டங்கள், குறைவுகள், எழுந்து போனது, அது இதெல்லாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பற்றி கேட்டிருக்கிறீங்க. கர்த்தரை நம்புங்க, மனதை சரி பண்ணுங்க, எண்ணங்களை சரி பண்ணுங்க. ஒரு நாள்ல கூட கர்த்தர் விஷயங்களை மாற்றிடுவார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன்.
என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராயும் பெரியவராயும் வல்லவராயும் இருக்கிறார்.